இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் போர்வையில் போலி பாதிரியார்கள் தான் வெளியில் நமக்கு தெரிகிறாங்க. ஆனால் உள்ளபடியான பரிசுத்தவான்கள் அமைதியாக, யாருக்கும் தெரியாமல், ஆண்டவருக்கு பயந்து, இறைவனுக்கு பயந்து எல்லா விதமான ஆத்மாக்களையும் அவர்களோடு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை விட்டு இறைவனுக்காக உழைத்து கொண்டிருக்கிற எண்ணற்ற பரிசுத்தவான்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். உண்மையிலே இறைவனுக்கு பயந்து நடப்பார். நம்ம சர்ச்சில் ஒரு சிலர் பாருங்களேன், தங்களுடைய குடும்பங்களை விட்டு பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு எந்த பேரையும் கேட்காம அமைதியாக அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. தான் உண்டு தன்னுடைய வேலையில். ஒரு 4-5 குடும்பம் இறைவனுக்காகவே தங்களுடைய வேலைகள் பார்ப்பார்கள். எந்த பெருமையும் எடுத்துக்கிற மாட்டாங்க. என் பேரை பற்றி சொல்லலைன்னா யார் தெரியுமா, இது எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க பாட்டு இறைவனுக்கு பயந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் இல்லையா? சஃபரிங் அண்ட் க்ளோரி ஆர் ட்வின் ட்ரூத்ஸ் that are woven into the fabric of Peter's letter. பாடுகளும் மகிமையும் இது ரெண்டும் ஒன்றையோடு ஒன்றை சேர்ந்து இணைத்த தைத்த ஒரு ஆடை போல பவுலுடைய கடிதத்திலே இந்த 2 விஷயத்தையும் அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். The world believes that the absence of suffering means glory, but as Christians our outlook is different. இந்த உலகம் என்ன நினைக்கிறது, நீங்கள் நன்றாக சௌபாக்கியவதியாக இருந்தால், எந்த கஷ்டங்களும் இல்லாமல் இருந்தால் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றவர்கள் என்று இந்த உலகம் சொல்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய விஷயத்திலே அப்படி அல்ல. நம் கிறிஸ்தவர்களுடைய விஷயத்தில் என்ன இருக்குது, பட் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் ஆர் அவுட்லுக் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் நம்மை கிறிஸ்தவர்களை பொறுத்தவர்களே நாம் அநேக பாடுகளை சந்திக்கிறோம். ஆனால் பாடுகளிலே நாம் மடங்கடிக்கப்பட்டு போவதில்லை. அந்த பாடுகளிலிருந்தும் நம்மளை அவர் மேற்கொண்டு கொண்டு வருகிறார். அதான் ரொம்ப முக்கியம். The trial of our faith today is the assurance of glory when Jesus returns. இன்றைக்கு நாம் பட்டுக்கொண்டிருக்கிற அந்த சோதனைகளோட நாம் காண்பிக்கிற விசுவாசம் நாளைக்கு இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது அது நமக்கு மகிமையை தரும் என்ற உத்தரவாதமாக இருக்கிறது. This was the experience of our Lord and it will also be our experience. இன்றைக்கு இந்த உலகத்திலே நமக்கு போராட்டங்கள் உண்டு. இந்த உலகத்திலே உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த போராட்டங்களிலே நீங்கள் எப்படி உங்களுடைய சொந்த பலத்தினாலே நீங்கள் சமாளிக்கிறீர்களா அல்லது இறைவனுடைய பலத்தை கொண்டு சமாளிக்கிறீர்களா என்பதுதான் ரொம்ப முக்கியம். அதான் இந்த பவுல் கூட ஒன்றில் சொல்லுவார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பட்டயமோ, பஞ்சமோ, பசியோ, நாச மோசமோ, இப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வருவார். இந்த காலத்தில் அதெல்லாம் அவங்கள பிரிக்காது. மோகன்சி லாசரஸோ, தினகரனோ, சாது சுந்தர் சிங்கோ, ஜான் ஜெபராஜோ, இவனுங்க தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பாங்க.